யூதர்கள் இரவிலே திருமணம் பண்ணும்போது அந்த உடை போட்டிருக்கும் போது மனைவி யாருன்னே தெரியாதுங்கிறதுக்கு வேதத்தில் யார் சொல்லலாம்? ராகேல், லேயாள். அவங்க வீட்டுக்கார் பேர் என்ன? யாக்கோப்பு. யாக்கோப்பு திருமணம் பண்ணும்போது லேயாளை கொண்டு விட்டாங்களா? நம்மளால் ஒரு டவுட் கேட்குறான், அது எப்படி பாஸ்டர் லேயாள் தெரியாமையாம கர்ப்பவதி ஆக்குனா? இது பைபிளில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் இருக்குதா? இரவில் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, 7 மணிக்குள்ள விளக்கில்லப்பா. அங்கெல்லாம் இது ஒரு தீயை பற்ற வச்சுருவாங்க விளக்கு மாதிரி, மூஞ்செல்லாம் பார்க்க முடியாது, இருட்டுக்குள்ள தான். அப்போ லேயாள் எப்படி ஆள் மாறி அவளோட வாழ்க்கை நடத்தினானோ, விடிஞ்சு பார்த்தா என்னடா ராகேலுக்கு பதிலாக லேயாளை கொடுத்துட்ட, இங்கே வழக்கம் இல்லப்பா அப்படிங்கிறது போல இப்போ ஈசாய்க்கு திருமணம் நடக்குது, ரகசிய திருமணம். அந்த திருமணம் நடக்கும்போது அந்த அடிமை பெண் உடையை ஈசாயின் மனைவி வாங்கி மாட்டிக்கொள்ளுகிறாள். இப்ப திருமணம் ஆனவளுக்கு என்ன செய்து இன்னொரு திருமணம் நடக்குது. நடந்து அவங்க குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்வு, தாம்பத்திய வாழ்க்கை ஆரம்பிச்சிடுறாங்க. காலையில் விடியறக்குள்ள இந்த மாதிரி அங்கே போயிரு வேலைக்காரி வந்து உட்காந்துக்குவா. ஓ வேலைக்காரி தான் இவா அப்படின்னு. குறிப்பிட்ட நாளில் ஈசாயின் மனைவி கர்ப்பமாய் விடுகிறாள். இந்த சம்பவம் என்ன செய்யுது? அப்படியே பரவுது. ஈசாய் சொல்றான், ஐயோ இவ என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறா, கர்ப்பவதியா இருக்கிறாளே, ஆகியால் அவள் வேசி அப்படிங்கிறாரு. யாரைய? ஈசாயின் மனைவியை சொல்றாரு, அவ வேசி, அவ கர்ப்பமாயிட்டா, அதுக்கு நான் காரணம் அல்ல அப்படின்னு சொல்றா. உடனே இந்த சம்பவம் ஆலோசனை சங்கத்துக்கு போகிறது. இப்ப ஆலோசனை சங்கத்தை தலைவர் வேற ஆளு, இவர் இல்லை. அவங்க விசாரிக்கிறாங்க, எல்லாம் கூப்பிட்டு. யூதருக்கு அந்த சங்கம் இருக்கு, நல்ல கருத்து அதை விசாரிப்பாங்க. அந்த ஆலோசனை சங்கத்தை தான் பவுல் நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குல சபைகளை பாழாக்க வந்தான். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, அங்கே போயிட வேண்டாம், இதுக்குள்ளே வருவோம். அப்போ இந்த ஆலோசனை சங்கம் என்ன செய்யுதுன்னா விசாரிக்க கூப்பிடுது. வாங்க இல்லை வாங்க, ஏமா நீ அவரை விட்டு பிரிஞ்சிருக்கிற, கர்ப்பமாக இருக்கிற, எப்படிமா அது, நீ தப்பான வழிக்கு போயிட்டியா, வேண்டான்னு போயிட்டியா, உன்னை வேசி ஆக்கிட்டாங்களே, உன்னை கல்லிருந்து அடிக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா ஒரு குட்டை உடைக்கிறா. என்னன்னு, என் வீட்டுக்காரர் தாங்க அவரு, வேலைக்காரை கூப்பிடுங்க அப்படி. வேலைக்காரை கூப்பிட்டு வேலைக்கார சொல்கிறா, என்னை இவர் திருமணம் செஞ்சு மறுபடியும் உள்ளே வர விரும்பினார், அது வேண்டான்னு சொல்லித்தான் இந்த அம்மாவே வந்து அவர் கல்யாணம் பண்ணி அவர் கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ஆலோசனை சங்கம் என்னடா இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி வச்சோன்னே அவளுக்கு இருந்த ஈசாக்கு இன்னி மரியாதை என்ன செஞ்சிருச்சு, சபையில் ஆலோசனை சங்கத்தில் கூடிருச்சு. எப்போ நம் தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், ஊழியக்காருக்கு விரோதமாய், தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாய் தீர்மானம், ரகசிய தீர்மானம் செய்கிறோமோ, ரகசியமோ, அது என்ன செஞ்சிடும், நமக்கு அவமானத்தை உண்டாக்கிடும். இப்போ இந்த ஆலோசனை சங்கத்தில் என்ன ஆச்சு, பதவி பரமானம் போய் அவமானம் போய் பெருத்த அவமானம் போயிடுச்சு. இப்போ அந்த குழந்தையும் பிறந்தாச்சு. அந்த 8வது பிறந்த குழந்தை தான் தாவீது. இப்போ ஆலோசனை சங்கத்துக்கு முன்பு அந்த குழந்தையோடு நிற்கும் போது அந்த ஆலோசனை சங்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இது 8வது குழந்தை உன் குழந்தை தானே அப்படின் போது அவன் சொல்றான், இவனுக்கும் எனக்கும் சம்மதம் கிடையாது, நான் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த 7 குழந்தைக்கு தான் என் குழந்தைங்க, இந்த 7வது குழந்தைக்கு மூலியமா தான் என் வம்ச வீடு கட்டப்படும். 8வது குழந்தைக்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவன் அடிமையிலும் அடிமையாக இருப்பான், இஸ்ரவேலிலே தள்ளப்பட்ட கல்லாகிருப்பான் அறிக்கை எடுகிறான். ஈசாய் ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி தள்ளப்பட்ட கல்லா கிடப்பான் அப்படின்னு. இப்போ அந்த குழந்தைய தாவீதை யார் நேசிக்கல, தன் தகப்பனாகிய ஈசாய் நேசிக்கல. சிந்திச்சு பாருங்க, தாம் பிள்ளையவே நேசிக்கல. அதனால தான்
தாவீது சங்கீதத்தில் எழுதும்போது 51வது சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தை இப்படி சொல்வார், இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் துர்க்குணத்தில் உடனே அவங்க அம்மா ஆலோசனை பண்ணுறா, இப்படி போய் அவங்களோட வாழ நினைக்கிறவர், அது துர்க்குணம். எங்கள் அப்பனுக்கு ஒரு துர்க்குணம், நான் துர்க்குணத்திலே உருவானவன், எங்கள் அப்பன் துர்க்குணம். இவள் குழந்தை பிறந்துருச்சுன்னா, வேலைக்காரி குழந்தை பிறந்துச்சுன்னா நான் துரத்தி விட்டா உள்ளவன, என் தாய் என் துர்க்குணத்திலே என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் அப்படிங்கிறான். அதான் 22:10 சங்கீதம் சொல்லுது, நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போது உமது சார்பில் விழுந்தேன், என் தாய் வயிற்றில் இருந்த முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர், எனக்கு யாரும் இல்லப்பா அப்படின்னு. இன்னொரு காரியம் நல்லா கவனிச்சிங்கன்னா, யூதருடைய வழக்கம் என்ன, வீட்டுக்கு தலைவர் அப்படின்னா புருஷன் இல்லை தகப்பனாக இருப்பார். ஒரு ஆம்பளை தான் தகப்பனா மேன்மையாக இருப்பாங்க. அதனால் முதல்ல நம்ம இன்றைக்குமே நம்ம வீட்டின் தலைவர்னு போட்டு பண்ணுவாங்க பார்த்துங்களா. வீட்டின் தலைவர் அவர் பேர் போட்டிருக்கோம். இன்றைக்கி அரசாங்கம் ஒன்று மாற்றிருச்சு தெரியுமா. வீட்டின் தலைவர் யார், அமனியாக்கிருச்சு. எதுக்காக, ஒரு 1000 ரூபா தரேன்னு சொன்னதுக்கு புருஷனையாக மறுதளிச்சு வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து நாட்டை காப்பாற்ற புருஷனோட வாழ போகுதுங்க. வீட்டின் தலைவர் பார்த்தா அந்த அம்மா பேர் போட்டுருக்குது, ஒரு 1000 ரூபாய்க்கு புருஷனை மறுத்து வச்சுருச்சுக்க, சத்தியத்தையே மாற்றி வச்சுக்க, மாசமான 1000 வரும் எல்லாம் குமியுதுங்க. வெக்கமாக இருக்குது. ஒரே ஒரு 1000 ரூபா சட்டத்தை என்ன செஞ்சிருச்சு, உடச்சிருச்சா இல்லையா. அப்போ கடவுள் பாருங்க, தாவீது யூதர்கள் முறைப்படி கலாச்சாரத்தின் படி பார்த்தீங்கன்னா, யூதர்கள் யார் வீட்டில் முதன்மையாக இருக்க, புருஷன் வீட்டில் இருக்கிறான் இல்லை அப்பா மேலே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க சொல்கிறது அப்படியே கேட்பாங்க. இப்போ ஈசாய் சொல்கிறான், தாவீதை அடிமையிலும் அடிமையாக இருப்பேன்னு சொன்னால் அது யார் ஏற்றுக்கொள்ளணும், முதலாவது ஈசாயின் மனைவி ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் அவளை கூட்டி வச்சுக்க முடியும். இப்போ சேர்ந்து வாழலாம், புரியுங்களா. குழந்தை பிறந்துருச்சுல, இனி என்ன பண்ண முடியும், தடை பண்ண முடியுமா. எங்கள் ஊரில் ஒருத்தர் அப்படி தான் இருந்தான். 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணாங்க, கல்யாணம் இருந்தாங்க. டக்குன்னு ஜனங்க வந்து தடுத்துட்டாங்க. இந்த பையன் அவங்க வீட்டில் இருந்தால் அந்த பிள்ளை அங்கே வீட்டில் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த பொண்ணு வீட்டுக்கார வந்தாங்க, பிள்ளைவே கொடுத்துட்றாங்க. ஏமா நீ தான் வேண்டான்னு போனேன், இடையில வந்து பிள்ளை கர்ப்பமாக்கிட்டான் அப்படின்னுச்சு. இப்போ குழந்தையாயிடுச்சு. அவர் தந்திரமாக வேலை செஞ்சார். இப்போ அவன் வந்து கெஞ்சான், கல்யாணம் பண்ணிக்கலான்னு. இது போல இங்கே சம்பவம். இப்போ ஈசாய் என்ன சொல்லுகிறானோ அதை தான் ஈசாயின் மனைவி கேட்க வேண்டும், பிள்ளைகளும் கேட்கணும், கீழ்ப்படியணும். அப்ப தாவீதை பிறந்தல்லங்கட்டிக்கு ஈசாய் தன் சொந்த புருஷனுடைய சத்தத்தை கேட்டு மகனை வாக்கி வச்சிட்டா. மகனை நேசிக்க முடியாது, அடிமையாக தான் இருப்பான். கூட பிறந்த அண்ணன் தம்பி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ தாவீது எப்படி இருந்தான்னா, அடிமையிலும் அடிமையாக இருந்தான். யூத வம்சப்படி கலாச்சாரத்தின்படி அவனுக்கு என்ன இல்லை, அங்கீகாரம், தள்ளப்பட்ட கல், ஒரு மரியாதை கிடைக்கல. இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை இருக்கு, சம்பாரிச்சு வா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே மரியாதைக்கு. இப்போ 7 பசங்களுக்கு நல்ல நல்ல வேலை வாங்கி தராரு அப்பா. அரசாங்க உத்தியோகம் இருந்தாங்களா, இராணுவத்தில் இருந்தாங்களா, இவனை ஆடு மேய்க்க போட்டாங்க. யார, ஏன் தெரியுமா ஆடு மேய்க்க விட்டாங்க? ஆடு மேய்க்கும் போது சிங்கமோ கரடியோ ஏதாவது மிருகம் வந்து அவனை கொண்டு போடுன்னு எதிர்பார்த்தாங்க. அப்பா செய்யற வேலை பாருங்க, மகனை கொல்லுவதற்கு கொண்டு விட்டுட்டாப்புல. அதனாலதான் தாவீது ஒரு நாள் சொல்றாரு, ஒரு விஷயம் கரடியும் ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சு, நான் கொன்னேன் அப்படிங்கிறாரு. இப்போ அடிமைகளுக்குரிய உணவு விஷயம் தெரியுமா? யூதர் முறைப்படி முதல் சாப்பாடு அந்த காலத்தில் வந்தால் புருஷனுக்கு மாதிரி சாப்பாடு போடுவாங்க மனைவி, அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு அப்புறம் வேலைக்காரர்களுக்கு அப்புறம் அடிமைகள். வேலைக்காரர் வேறு, அடிமைகள் வேறு, வீட்டு வேலை செய்கிறவங்க வேறு, அடிமைகள் வேறு, வேலைக்கு வாங்கியிருப்பாங்க. அப்போது தாவீதுக்கு அடிமையின் உணவு கொடுக்கப்பட்டுச்சு. அடிமையின் உணவுனா நல்ல உணவு கிடையாது. நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரியாணி செஞ்சு
தம் அடைச்சோன்னு ஃபஸ்ட்டு வேலை அவங்களுக்கு தான் போட்டு கொடுப்போம், அப்படித்தானே? நம்ம வீட்டில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பாடு போடும்போது இந்த பொண்டாட்டிகளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. புருஷன் கிடைக்காம போச்சு என்ன பண்ணுறேன்னு சொல்லி குழம்பு தண்ணி எடுத்து ஒழிச்சு வச்சுருவாங்க, சில பொருள் எடுத்து ஒழிச்சு வச்சுருவாங்க உறவுக்குள்ளே. என்ன சொல்கிறது, என் பிள்ளைகள் யாராவது கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டான கிடச்சி அவங்களுக்கு ஒன்றுமில்லாமல் போச்சுன்னா அந்த என்ன போட்டு மீதி மேய்ச்சி போடுவான்னு. இப்போது இந்த அம்மா தன் புருஷனுக்கு கொடுக்கணும், தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், வேலைக்காரருக்கு கொடுக்கணும், கடைசி அடிமைக்கு கொடுக்கணும். இதில் அடிமைகள் ஏதாவது தவறிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா கசப்பு கலந்த கீரையை கொடுப்பாங்க. அதனால் வேறு கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு. அதுபோல் அந்த ஒரு கீரை வச்சுருக்காங்க, அந்த கீரை தான் சாப்பிட்ணும். இது தாவீது நிறைய சாப்பிட்ருக்கிறாரு. அதனால் தாவீதோட சங்கீதங்கள்லாம் நீங்கள் வாசிக்கணும் பார்த்தீங்கன்னா சில கசப்பான அனுபவங்கள் எழுதுவார். தன் தன் துரத்தி விடும்போது பாடின பாட்டு நிறைய இருக்கும். அப்போது பார்த்தீங்கன்னா தாவீது 8வது மகனாக இருந்தபடினால தான் இஸ்ரேல் தேசத்தில் பழக்கம் இருக்கு. 8வது மகனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இஸ்ரேல் தேசத்தில், அவனை தள்ளப்பட்டவங்கள வச்சுருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்க வருஷந்தோறும் பலி செலுத்துவாங்க, பலிகள் பண்டிகை கொண்டாடுவாங்க. அடிக்கடிக்கு ஒரு ஆலயங்களுக்கு போய் நம்ம எப்படி படி கொண்டாடுறோமோ அதுபோல் பலிகள் செலுத்தி குடும்பங்களாக கொண்டாடிக்கிற பழக்க வழக்கம் உண்டு. தாவீது ஆலயத்துக்கு போனதே கிடையாது, பலிபீடத்தை பார்த்ததே கிடையாது, ஆராதிப்பை பார்த்து காட்டுக்குள்ளேயே பனியிலும் மணியிலும் வெயில் இருக்கிறாரு. போன வாரம் முந்தின வாரம் எத்தனை சங்கீதம் படித்தோம்? கர்த்தரன் நான், எங்கள் அப்பா மேய்ப்பராகிறாரு, எங்கள் அம்மா மேய்ப்பராக, என் பொண்டாட்டி மேய்ப்பனாங்கன்னு சொன்னானா? என்னை பராமரிக்கிறான்னு ஒருத்தையும் செய்ய மாட்டாளுங்க. நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. ஒருவனும் செய்ய மாட்டான். தாய் காப்பாற்றுவா, தகப்பன் காப்பாற்றுவான், பிள்ளைக அவன் காப்பாற்ற பெரும் பிரச்சனையாக இருக்குது. இன்னைக்கு சூழல் அப்படி இருக்கு, நம்ம யாரையும் குறை சொல்வதற்கில்லை. இப்போ தாவீது இந்த சங்கீதத்தெல்லாம் உட்காந்து எழுதியிருக்கிறாருன்னா அவர் இறைவன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருப்பார், எவ்வளோ அன்பு வச்சுருப்பார் பாருங்க. நமக்கு எப்போ இறைவன் மேலே அன்பு சேருதோ இறைவனோடு சேர்ந்து கொள்வோம். மற்ற அன்பெல்லாம் அற்பமாக எனக்கு தெரியும், இதெல்லாம் பெருசாக தெரியாது. ஒன்றுக்கு அவ்வளோ ஆண்டவர் நெருங்க மற்ற எந்த அன்பு நமக்கு பெருசாக தெரியும். உலக அன்போ, உலக காரியமோ, உலகத்தின் பணமோ, பொருளோ ஒன்றும் தெரியும். இறைவன் மட்டும்தான் முதன்மையாக தெரியும். இப்போ இந்த தாவீது பலிகளையும் பார்த்ததில்ல, ஆலயங்களில் ஆராய்ச்சி, அதனால உடம்படிக்கு பின்னால் குதிச்சு மக்களை வாடா பார்த்துக்கலாம் ஆடினா. நம்மளுக்கு அது தெரியாமல் இன்னைக்கு சபைக்குள்ள பார்த்தா அவளை ஆடிட்டு இருக்கான், நடக்கு. அவன் ஏன் ஆடுறான்னு தெரியுமா? இந்த மே மாதம் ஆனால் ஊருக்குள்ளே கோயில் விசேஷம் வந்து அடிப்பாங்க பார்த்தீங்களா, அதில் ஃப்ரெண்டு கூட ஆடி பழக்கப்பட்டவன் அவன் ரசிக்கப்பட்ட வந்து இப்போ ஆலயத்தில் அப்படியே ஆடிட்டு இருக்கிறான். அதுதான் பிரச்சனை. அப்போ இந்த தாவீது வாழ்க்கையில் எதுவுமே பார்த்தல. அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சனா, அவன் வசனம் சொன்னான். என்ன சொன்னா? என் கர்ப்பத்திலிருந்து என் தேவன் என்னை தாங்கினார்னு படித்தானா? ஒரு நாள் கர்த்தர் நினைக்கிறாரு, தள்ளப்பட்ட கல்லை தேடுறாரு. நம்ம சில நேரத்தில் முதன்மையான பொருளில் மேன்மையை வச்சுருப்போம், சில பொருள்களை சில இடத்துல வச்சுருப்போம். நம்ம வாசலில் வச்சுக்கிற பொருள்கள் கிச்சனுக்குள்ளே வராது, கிச்சனுக்கு இருக்கிற பொருள் வாசலுக்கு போகாது. உனக்கு ஒரு லிமிட் இருக்குது, நீ இப்படித்தான் இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தருடைய ஆவின்னு சொல்ல ஒரு காரியம் சொல்கிறேன். லிமிட் உலக மனுஷனுக்கு 6 கச்சாடி. 6 கச்சாடி எதுக்காக வச்சுருந்தாங்க? சுத்திகரிப்பதற்காக வச்சுருந்தாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கைகால் கழுவுறத திராட்சை வார்த்தாரு. ஒதுக்கப்பட்டதுல குடிச்சவனுக்கு தெரியுமா? உன்னை யாருன்னே தெரியாது. உனக்குள்ள வெளிப்படுகிற அபிஷேகங்கள், உனக்குள்ள வெளிப்படுகிற தேவ வார்த்தைகள், உனக்குள்ள தேவ காரியங்கள் ஆச்சரியமாகவும் அற்புதமாக இருக்கும்போது அந்த பாத்திரம் கனமான பாத்திரமா பாரு, கனவீனமான பாத்திரம் கூட கனமான. இப்ப தாவீது தள்ளப்பட்ட கல்லா இருக்கிறான். ஒரு நாள் சவுலை ராஜாவாகினதுக்காக சாமுவேல் திருச்சி அழுதுகிட்டே இருக்கிறான். இவனை ராஜாவாகணும் சும்மா இருக்கலாமேன்னு ஆண்டு சொல்லிட்டார். டேய் நிறுத்துறவன் அழுகிய கொம்ப நிரப்படான்ட்டார். நல்லா கவனிங்க, தாவீது அபிஷேகம் பண்ணும்போது ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம், சவுல அபிஷேகம் பண்ணும்போது வித்தியாசம் பார்க்கலாம். சவுல கொம்பு நிரப்பி அபிஷேகம் பண்ணதாக கபயத்தில் எழுதப்படலை.
ஒரு கொம்பு நரசு கொண்டு அப்படியே ஊத்துறாங்க தாவீது அபிஷேகம் பண்ணும்போது. சரி, இப்போ ஒவ்வொருத்தரா வந்து இப்போ ஈசாயிட்டு சொல்றாப்புல, சாமுவேல் நான் இன்றைக்கு உங்க வீட்டுக்கு வரேன், தேவனுக்கு பலி செலுத்தணும், சில காரியங்கள் நிகழ போகுதுன்னு. அவன் ரைட் எல்லாத்தையும் அழைச்சான். அவன் பிள்ளைகள் அழைச்சானா? யார் அழைக்கல? தாவீது அழைக்கல. நம்ம ஒரு வீட்டுக்கு விசேஷம்னா சில நேரத்தில் உறவுகளில் சில பேர்த்த ஒதுக்கி விட்டுருவோம் தெரியுமா? காரியம் முடிஞ்சுன்னு கட் பண்ணி விட்டுருவோம். நம்ம யார் காரியமாக மட்டும் அமைதியாகவே இருப்பேன், காரியம் முடிஞ்சு நம்ம வேலையை காமிப்பேன், நான் பார்க்கல, நீ நான் யாருன்னு பார்க்குறியா அப்படின்னு. அது மட்டும் அந்த காரியம் மட்டும் அமைதியாக இருப்போம். சில நேரத்தில் பார்த்து நம்ம குடும்பங்களில் அப்படித்தான் பார்த்துட்டே இருப்போம். முடிஞ்சதுக்கப்புறம் இறாம எல்லாம் முடிஞ்சதா நான் அப்போ சொன்ன சண்டை ஆரம்பிச்சிடுவோம். நமக்கு அந்த குணங்கள் இருக்குதா இல்லையா? எனக்கு அப்படி இல்லைங்க பாஸ்டர், ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிருவேங்கிற மாதிரியே பார்க்குறீங்க பாருங்க. எல்லாத்துக்கும் கூப்பிட்டாங்க. தாவீதுக்கு தெரியுமா தெரியாது, அவனோட மனம் என்ன வேதனைக்கும் தெரியாது. அவன் ஆடு மேய்ச்சிக்கிறான். தாவீது சாமுவேல் தீர்க்கதரிசி ஒவ்வொருத்தனையா அபிஷேகம் பண்ண வர சொல்றவா அப்படின்னு. ஆண்டவரே இவன் ஆண்டவரே பாருங்க ஹைட் வெயிட் ஆகுறேன், இவனை ராஜா பார்க்கணும், சூப்பராக இருப்பான் ஆண்டவரே அப்படின்னா. டேய் நீ முகத்தை பார்க்குற, நானே சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் முகத்தை பார்த்தே பேசிட்டுக்கிறோம், இறுதித்தை பார்க்கறதில்ல. இறுதியை பார்த்தோம்னா நமக்குள்ள கசப்பு வராது, கோவம் வராது, எரிச்சல் வராது. ஏன்னா இறுதியம்தான் மகா பரிசுத்தமும் நீதியுள்ளதமாக இருக்கிறது. ஓ அப்படியா? நான் விவரமெல்லாம் தப்பாக சொல்லிருக்கிற வசனத்தை. திருக்குள்ளதும் உன்னுடைய திருட்டுத்தனம் எங்க இருக்குது? இறுதியத்தின் நிறைவு சில நேரத்தை அடக்க முடியாது, அப்படியே உள்ளது பொங்கி இன்னும் நம் தேவன் போல் பொங்கி வருது, பொங்கி வந்து வளைஞ்சு கீழே போயிரு. அப்பா மன திருப்தியை சாப்பிட்டங்கிறத நல்ல மன திருப்தியை திட்டி போடாங்க, மன திருப்தியை பேசி முடிச்சிட்டங்க சொல்லுமா இல்லையா? ஆமாங்கிறத பார்த்தா நீங்களும் சண்டைக்காரிங்க மாதிரியே தெரியுது. ஆமாம் பாஸ்டர் மனசார திட்டிதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறீங்க. இங்கே ஒவ்வொருத்தரையும் அபிஷேகம் பண்றான். கர்த்தர் சொல்றார், இல்ல இவன் இல்லை அபிஷேகத்தை தள்ளப்பட்டு போறான். உன் பிள்ளைக்கு அத்தனை பேர்? ஆமா 7 பேர் தான். ஆமா என்னையா 7 பேர் தான்? நான் அட 7 பேர் தான் இல்லையா? யாராவது இருக்கிறாங்களா? ஒருத்தர் இருக்கிறான்ப்பா, அவன் ஆகாவளிப்பா. அவன் எதுக்குமே லாக்கி இல்லை. ஒரு வேலை வெட்டிக்கு போக மாட்டான், சம்பாரிச்ச குடும்பத்தை காப்பாற்ற மாட்டான், அவன் எதுக்குமே லாக்கி இல்லை. அவனால எனக்கு கெட்ட பேர் தாங்க, எல்லாத்துக்கும் சண்டை போடுவாங்க வீட்டுக்கு. அப்படித்தான் நான் இருந்தேன். கடைசியா எனக்கு ஒன்று இங்கே நிறுத்திட்டாரு. இப்போ சொல்கிறாரு, ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டுக்கிறான், அவனெல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், இது அவனுக்கு தகுதி கிடையாது, கூட்டுவான் அவனை அப்படின்னு. அவனை குறித்து வேதாகமம் சொல்லுது. நான் அதிகமாக பைபிள் வாசிக்கல, செய்திக்குள்ள போயிடுறேன். அவனை குறித்து வேதாகம் சொல்லுது, வந்தவன் எப்படின்னு சொன்னாமா, ஆள் அசிங்கமாகவும் அருவருப்படத்தக்கணுமா இருந்தானா? எப்படி போட்டிருக்குது? மகா ரூபம்னா இருந்தான், அழகாக இருந்தானா, வந்து நிற்கிறான். அவனை அபிஷேகம் பண்ணுன்னு தாவீது அபிஷேகம் பண்ணுறாங்க. யாருக்கு முன்னாக? யாரெல்லாம் வெறுத்தாங்க? உன் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் கர்த்தர். யார் இப்போ சத்துரு? அப்பன் சத்துரு பகைச்சானா? சகோதரர் பகைச்சாங்களா? எல்லாத்துக்கும் முன்னால ஆவியார் சொல்றாரு, உங்களையும் அப்படி அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அந்த அபிஷேகத்தை இழந்துராத, அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள், அந்த அபிஷேகத்தை மேம்படுத்து, அந்த அபிஷேகத்தை உயிர்ப்பி, அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளு, அந்த அபிஷேகம் உன்னை உயிர்ப்பிக்குங்கிறாரு. எல்லாத்துக்கும் ஜெர்மனி ஊழியத்தில் பிரதிஷ்டை பண்ணாங்களா? தேவடைய நடப்பித்தாங்களா? தேவடைய ஊழியத்துக்கு எடுத்தாங்களா? தேவடைய காரியத்துக்கு படுத்தாங்களா? பயன்படுத்திக்கொள்ளு. அது என்ன செஞ்சிடாத. உன் சத்துரும்ல ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணினால் அபிஷேகம். அப்போ அவர் அபிஷேகம் என்ன ஊற்றி அபிஷேகம் பண்றாங்க. என்ன ஆயிடுச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஈசாக்குக்கு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ணன் தம்பிக்கு. அப்படியே இருக்கும். கொலை வெறியா பார்த்துருக்கிறான். இவனா இப்போ ஈசாக்கு ராஜா யாரு? அனந்தம்பிக்கு மொத்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா. இஸ்ரவேல் தேசத்தில் 8ஆவதா பிறந்தபடினாலே அவன் தள்ளப்பட்டவன்.
தள்ளப்பட்ட கல் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்வதற்கு புறப்படுகிறது. நீ உன் உறவுல, உன் குடும்பத்தில், உன் நண்பர் மத்தியில், எல்லாத்து மத்தியில் தள்ளப்பட்டு இருக்கலாம். தேவனுக்கு வைராக்கியமா நினைப்பாரு. உன் சத்ருங்களை ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை என்ன அபிஷேகம் பண்ணுவார். இப்ப இஸ்ரவேலின் ராஜா யாரு? அதில் எழுதப்படாத ஒரு காரியம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ராஜாவான என்ன செய்வாங்க தெரியுமா? தங்கள் வஸ்திரங்களை விரித்து எக்காலம் ஊதி ஏகு ராஜாவானான் என்பதை போல தாவீது ராஜாவானான், தாவீது ராஜா வாழ்க, தாவீது ராஜா வாழ்கன்னு சொல்லணும். யார் சொல்லணும்? ஈசாய் சொல்லுவானா? பொண்டாட்டி சொல்லணும், பிள்ளைக சொல்லணும். அதான் தேவன். உன் குடும்பத்தில் அற்பமாக என்ன பண்ணிருக்கலாம்? உன் குடும்பத்துக்கு முன்பாக உன்னை அபிஷேகம் பண்ணுறாரு. எதுக்கு தெரியுமா அபிஷேகம் பண்ணுறாரு? உன்னை எதுக்கு தெரியுமா ஆசீர்வாதத்தை உயர்த்துறாரு? எதுக்கு தெரியுமா உன்னை மேன்மைப்படுத்துறாரு? நீ ஆண்டவர் மேலே வைராக்கியமாக இருந்தபடினால தான் உன்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு, உன்னை உயர்த்திருக்கிறாரு, உன்னை மேன்மைப்படுத்திக்கிறாரு, உன்னை கனப்படுத்திக்கிறாரு. அது சத்துருக்கு முன்பாக உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஆனால் நீ அந்த அபிஷேகத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? அனல் மூட்டணும், அவிச்சு விடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ தாவீது தள்ளப்பட்ட கல் இப்போ தலைக்கு இப்போ என்ன விண்ணப்பம் பண்ணணும்? தாவீது ராஜா தான் போகணும். ஈசாய்க்கு ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா அரசாங்க உதவி வேணும்னு யார்கிட்ட போகணும்? யாரையெல்லாம் நீங்கள் வெறுக்கிறீங்களோ, அற்பமாக என்றீங்களோ, கர்த்தர் அவங்களை அபிஷேகிச்சிருவார். உங்களை அபிஷேகத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ அவருக்கு வேணும், நீ அவருக்கு வேணும் அபிஷேகம் பண்ணிக்கிறார். ஆக இந்த நாட்களில் கர்த்தருடைய அபிஷேகம் பண்ண காரணம் என்ன? நீ அவருக்காக இன்னும் நான் தள்ளப்பட்டுக்கெல்லாம் இருக்கிறாண்டவரே. டேய், அபிஷேகம் பண்ணியாச்சுரா, மறுபடியும் ஏன்டா தள்ளப்பட்டுக்கலங்கன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் தள்ளப்பட்டுனா என்ன பண்ணிட்ட? அபிஷேகத்தை விட்டு போட்டு வேற எங்கேயோ போயிட்ட, அபிஷேகத்தை இழந்துட்ட, வேறொரு காரியத்தை நீயே இன்வால்வ் ஆகிட்ட, அப்படிதான் அர்த்தம். அப்போ தேவனுடைய அபிஷேகம் இருப்புக்குது. அதனால தான் இப்போ தாவீதுடைய வம்சங்கள் வரலாறுகளும் தெரிஞ்ச இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தள்ளப்பட்ட கல் தலைக்கு முளைக்கல். அதுபோல் இயேசு கிறிஸ்துவை இந்த சமுதாயம் உலகம் ஒதுக்குச்சு, அவர் பிதாவுடைய வலது வருஷத்தில் வீட்டிருக்கிறாரு. அப்படின்னா அதே ஆவியோடைய பிள்ளைகளாக நம்மளை இந்த சமுதாயம் ஒதுக்கி இருக்கலாம். நீ படிக்கிற இடத்துல ஒதுக்கி இருக்கலாம், வேலை இடத்துல ஒதுக்கி இருக்கலாம், உன் குடும்பத்தில் ஒதுக்கி இருக்கலாம், உறவகமத்தில் ஒதுக்கி இருக்கலாம். அந்த சமுதாயத்தில் மட்டும் இல்லை, நம்முடைய சொசைட்டியில் நெருங்கிய நண்பர்கள், ஊழியக்காரங்களோட ஒதுக்கி இருக்கலாம். ஐயா, ஊழியக்காரி கூட ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? உன்னை ராஜரிகத்துக்கு நேராக நடத்தும். அதனால்தான் நீ தள்ளப்பட்ட கல் அல்ல, தலைக்கல். தலைக்கல், தலையில் ஒரு கல்லை வச்சு படுத்தா அது ஒரு தலைக்கல் தானே. என்ன திறக்கப்படும்? வானத்துக்கு பூமிக்கும் ஒரு டைரக்ட் உண்டாகும். பார்த்தீங்களா? கர்த்தனை உயர்த்தனே வானத்துக்கு உனக்கு தேவத்துள் ஏறுவது இறங்குதுமாய் இருந்தார்களா? யாக்க ஒரு கல்லை வச்சு படுத்தானா? ஏறுவது இறங்குமா இருந்துச்சு. கர்த்தரை மேலே சாஞ்சிட்டினா பரலோகத்திலிருந்து உனக்கு வார்த்தைகள், தேவனுடைய கட்டளைகள், ஆசீர்வாதங்கள், பிரமாணங்கள் வந்து கொண்டிருக்கும், ஏறிக்கொண்டிருக்கும். ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தொடர்பு சரியாக இருக்கும். அந்த கல்லை நீயே தலைக்கு மேலே போட்டினா இந்த கல் யார் மேல் விருகுதோ அவன் என்ன ஆவான்? நொறுங்கி போவான். இந்த கல்லில் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. நீ கல்லை எப்படி வச்சிருக்கோன்னு அர்த்தம். அந்த கல்லை புரட்டி போடுங்கள். இயேசு ஜீவன் கொடுக்க விரும்புகிறார். உனக்கு தடையாக இருக்க தலைக்கட்டளை எடுத்து போடு. கிறிஸ்துவ தலைக்கல்லாக வச்சுக்கோ. கிறிஸ்துவ தலைக்கல்லாக வைக்கலாம், அந்த கல்லு மேலே விழுந்துரும். அடிக்கடிக்கும் கடித்து கொள்ளப்பட்டு பிடினை கடினப்படுத்துறவன் சகாயம் சொல்லிடுவான். தேவோட எச்சரிப்பு, தேவோட வார்த்தை உனக்கு நேரம் எச்சரிப்பு வந்துட்டே இருக்குது. உனக்கு என்ன கட்டில் வருது, நீ கீழ்ப்படியே அப்படியே தெனாவட்டா போயிட்டு இருந்தால் அந்த கல் என்ன செஞ்சிடும்? மேலே உருகும். விழுந்துன்னா நீ என்ன செஞ்சிருவே? நொறுங்கி போயிடுவேன்.
ஆகிலே நான் கண்பானவர்களே, உங்கள் அபிஷேகத்தை இழந்து விடாதீர்கள். உங்களுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட காரியத்தை ஆகையாலே நீங்கள் இந்த சபைக்கு இந்த நாளிலே இப்போ ஆராதிக்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது கூட விசேஷமான காரியம். என்ன தெரியுமா? தள்ளப்பட்ட கல் நிறைய ரோட்டில் கிடக்குது. ஆண்டவர் செலக்ட் பண்ணிக்கிறார். தாவீதை செலக்ட் பண்ணது போல முளைக்கல் ஆக்க முடியும். நீ இப்போ சபைக்கு தலைக்கல் முளைக்கல்லாக மாறணும், தலைக்கல்லாக மாறணும். கிறிஸ்து சபைக்கு தலைமையாக இருக்கிறாரு. நீ இந்த கல் இந்த சபைக்கு தூணாக இருக்கணும் அப்படி விரும்புகிறாரு. ஆகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஒப்புக் கொடுப்போம்.